இயந்திர விளையாட்டு. சார் இதுல சைன் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸ்போர்ட்ஸ் பீரியட் வந்தாச்சு பட்டேல். ஸ்போர்ட்ஸ் பீரியட் வந்துட்டாலே நானே சின்ன குழந்தையா மாறிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறத இன்னைக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சார் இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எதுலயுமே ஃபாஸ்டா இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிய போட்டுட்டு கேம் விளையாடுறாங்க. பிரமாதம். கிட்ட போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? பிளானிங்க்கு பதிலா கேமிங்கா? இது ஸ்போர்ட்ஸ் பீரியட். கேம் விளையாடுங்க. கேம் அதுதானே சார் பண்ணிட்டு இருக்கோம். மெகா ரோபோட் விளையாடிட்டு இருக்கோம். அட இதெல்லாம் ஒரு கேமா? வேற கேம் விளையாடுங்க. வேற என்ன கேம் சார் விளையாட? அட்வென்ச்சர் கேமா? இல்ல ஆங்கிரி டாக் விளையாடலாம். இல்ல தந்திக்கு சொல்லலாம். ஐடியா கபடி விளையாடலாமா? கபடி விளையாடுங்க. விளையாடவும் சுவாரஸ்யமா இருக்கும், பார்க்கவும் சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம இந்தியாவுடைய கேம் இது. அட இது என்னது? கிரவுண்ட்ல போய் கபடி விளையாடுங்க. சார் உண்மையா எப்படி சார் விளையாடுறது? உண்மையான கபடியை எப்படி விளையாடணும்னு எங்களுக்கு தெரியாது சார். கபடி விளையாட தெரியலன்னா ஃபுட்பால் விளையாடுங்க, கிரிக்கெட் விளையாடுங்க, இல்ல பாஸ்கெட் பால் விளையாடுங்க. சார் செஸ் விளையாடலாமா சார்? தாராளமா. என்ன பண்ணிட்டு இருக்க கியான்? சார் செஸ் விளையாடிக்கிட்டு இருக்கேன். உண்மையா விளையாட சொன்னா எல்லாத்தையும் எந்திரத்திலேயே விளையாடுறானுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். இருந்தாலும் நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. வாய் முடுறீங்களா? சும்மா சைன் சைன் கத்திக்கிட்டே இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கங்க. இனிமே ஸ்கூல்ல இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாட கூடாது. இன்னிலிருந்து ஸ்கூலுக்குள்ள கேஜெட்ஸ் எல்லாம் யாரும் கொண்டு வரக்கூடாது. யாரெல்லாம் கேஜெட்ஸ்ல கேம்ஸ் விளையாடுறாங்களோ அவங்கள பிடிக்கிறதுக்காகவே உங்க 3 பேரையும் நான் ஃபிளையிங் ஸ்குவாடா அறிவிக்கிறேன். நிஜமாவா சார்? நாங்க பறக்கும் படையா? பறக்கும் படையா? என்னது பறக்கும் படை சார்? அதான் ஃபிளையிங் ஸ்குவாட். அதேதான். இன்னிலிருந்து நீங்க 3 பேரும் இந்த ஸ்கூலுடைய பறக்கும் என்னது பறக்கும் படை சார். நீங்க வேணா பாருங்க சார், உசுர கொடுத்து நாங்க வேலை செய்வோம். என்கிட்ட கூட உன்னால முடியாது. என்ன பண்ணிட்டீங்க? என்னோட காஸ்ட்லியான கேம் ஸ்டேஷனை உடைச்சிட்டீங்க. என்னோட அப்பா இதை பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தார். ஃப்ரெண்டே பாத்தியா? எல்லா ரிங்ஸையும் நான் உள்ள போட்டுட்டேன். பிரமாதம் பிரமாதம். உங்களுக்கு கேட்கலையா? நீங்க என்னோட கேம் ஸ்டேஷனை உடைச்சிட்டீங்க. உன்னோட இந்த கேம் மெஷின் ஏற்கனவே ஓட்டையா தான் இருக்கும், அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம் கேமா? முடிச்சிட்டேன்ல, என்கிட்ட கூட. நான் தான் பறக்கும் படை. ஆனா சார் நீங்க தான் கிருஷ்ணன் சார் ஆச்சு. அப்புறம் நீங்க பறக்கவும் மாட்டீங்க. அது வாங்கிட்டு போக. அது ஏற்கனவே உதஞ்சு போச்சு. ஆனே ஆகாது. நான் இத சரி பண்றேன். சபீனா இங்க பாரு, இங்க பாரு சபீனா. இனிமே ஸ்கூலுக்கு யாராவது கேட்ஜெட்ஸ கொண்டு வந்தா அந்த கேட்ஜெட்ஸ பறக்கும் படை பிடிச்சிடும். ராட்டி சார் பறக்கும் படையை ஏற்பாடு பண்ணிருக்காரு. யாராவது ஏதாவது டிவைஸ கொண்டு வந்தா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இனிமே நம்ம ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்றது? நீங்களும் கேட்ஜெட்ஸ் வச்சு விளையாட்டுதான் ஸ்கூலுக்கு வந்தீங்களா? அப்பெல்லாம் இல்ல, நான் அதுக்கு தான் வந்து. ஒருவேளை நம்ம ஸ்கூல்ல பறக்கும் படம் மாதிரி போலீஸ் இருந்தா நாம திருடங்களா மாறிதானே ஆகணும். பறக்கும் படைக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா கிளாஸ்க்கு வெளியில காவலுக்கு 2 பேரை போட்டுருவோம். அப்ப மத்தவங்க எல்லாம் உள்ள தூங்குவாங்களா? செம்ம ஐடியாப்பா. இல்லப்பா, மத்தவங்க எல்லாரும் உள்ள கேஜெட் கேம் விளையாடுவோம். யாராவது வர மாதிரி இருந்தா காவலுக்கு நிக்கிறவங்க சொல்லிடுவாங்க. உடனே கேஜெட்ஸ மறைச்சு வச்சிடலாம். வாவ், சூப்பர் ஐடியா. டாப் டக்கரான ஐடியா. யாரு முதல்ல காவலுக்கு நிக்க போறாங்கன்னு டிசைட் பண்ணலாம். காவலுக்கு 2 பேர் கழிச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்க.
எச்சரிக்கை, ஜாக்கிரதை, வராங்க பறக்கும் படை. மறைச்சு வைங்க, ஒளிச்சு வைங்க. நீங்க என்ன செய்யறதா இருந்தாலும் அதை உடனே ஏற கட்டுங்க சீக்கிரம். சரி வாப்பா நாமளும் விளையாடலாம். பறக்கும் பட கிளாஸுக்கு வந்தாச்சு, முதல்ல அதை மறைச்சு வை. என்ன நடக்குதுங்க? பறக்கும் படம் முன்னாடியே கேம்ஸ் விளையாடுறீங்களா? நீ சரியா தான் சொல்ற. தூபே சார் தான் எல்லாரை விட பெஸ்ட் டீச்சர். அவரு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கறாருல்ல. வாங்க சார். என்னப்பா அது? நீங்க 2 பேரும் கேம் விளையாடலையா? எல்லாரும் இவங்கள பார்த்து கத்துக்கங்க. இவங்க என்னதான் சேட்டை பண்ணாலும் கேம் விளையாடாதீங்கன்னா விளையாடாம இருக்காங்கல்ல. மத்த எல்லாருமே 100 முறை ஐ வில் நாட் பிளே வித் கேட்ஜெட்ஸ் எழுதுங்க. அப்ப நாங்க சார். நீங்க 2 பேரும் போங்கப்பா, போய் விளையாடுங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க கேட்ஜெட்ஸ கொடுங்க. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. ரூபே சார் எங்க போனாரு? சார் எனக்கு இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா வருது சார். என்ன வருது? படிக்கணும்ன்ற ஆர்வம். ஆனா யாருமே படிப்பு சொல்லி கொடுக்க வரவே இல்ல. கேட்சும் வாங்கிட்டு போயிட்டாங்க, டீச்சர்ஸும் வரலட்ட. இப்ப நாங்க என்ன பண்றது சார்? ரூபே சார் எங்க போனாரு? மத்த டீச்சர்ஸ் எல்லாரும் எங்க போனாங்க? சார் சைன் பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் தேடுவோம். இருக்காங்க. முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் செக் பண்றாங்க போல இருக்கு. இப்படிதான் கடமைய கண்ணா வச்சு வேலை செய்யணும். என்ன இவங்களும் விளையாடுறாங்களே? இந்தியா மேடம், ஸ்டூடெண்ட்ஸ் விட டீச்சர்ஸ் தான் பயங்கரமா விளையாடுறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? சார் கொஞ்சம் சைன் பண்ணுங்க சார். இப்ப என் வேலை முடிஞ்சது. இன்னும் முடியல சார், முதல்ல சைன் பண்ணுங்க. பட்டேல், சீக்கிரமா ஒரு வேலையை செய்ய. இன்னைக்கு தானே நான் சேலரிய கொடுக்கணும். அப்போ நீங்க ஒண்ணு செய்யுங்க. நமக்கு சேலரி வந்துருச்சுன்னு பட்டேல் சொன்னானே, இங்க சேலரி இதான் உங்க சேலரி. இது கேம் சீடியாச்சே சார். இந்தியா மேடம், இது உங்களுக்காக ஓல்டு சாங்ஸ் உடைய கலெக்ஷன்ஸ். அப்புறம் கிருஷ்ணன் சார், உங்களுக்காகவும் லேட்டஸ்ட் கேம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த மாசம் சேலரிக்கும் இதை விட நல்ல நல்ல கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன். ஆனா இதெல்லாம் எதுக்கு சார்? உங்களுக்கெல்லாம் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த மாசம் பணத்துக்கு பதிலா உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் தான் கொடுப்பேன். ஆனா ஏன் சார் இப்படி சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கேஜெட் யூஸ் பண்ணாம தடுக்க சொன்னா நீங்களே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க சரியாதான் சார் சொல்றீங்க. நாங்களே விளையாடிக்கிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் யாரு தடுக்கிறது? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் திருத்தறதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். Level 1 fail, level 2 fail. Duchum. 1 date, 2 date, 3 date. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாரோட எக்ஸாம் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. பிளேயர் 1க்கு கிடைச்சிருக்கு 4471 பாயிண்ட்ஸ். பிளேயர் பிக்கு 4072 பாயிண்ட்ஸ். சார் என்ன இது? நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல கேம் விளையாடுறீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு மார்க்ஸும் அதே மாதிரி தான் கிடைக்கும். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சைன் வாங்கிட்டு வாங்க. வாவ், இது ரொம்ப நல்ல ஐடியா சார். கொண்டாங்க, அதை என்கிட்ட கொடுங்க. எனக்கும் நான் சைன் வாங்கிட்டு வரேன். நீங்க 2 பேரும் வாய மூடுங்க. யாரு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பத்தி தான் நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் அது வாங்குற பழக்கமே இல்லையே. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும், நீங்க ஸ்கூல்ல படிக்க வரல, கேஜெட்ஸ்ல விளையாட வர்றீங்கன்னு. என்ன அதோட விளைவு என்ன ஆகும்? வீட்லயும் கேஜெட்ஸ் கட்டு, அதுவும் ஒரே அடியா. சார் எங்களுக்கு அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வேணாம். நாங்க வீட்லயே கேஜெட்ஸ் விளையாடுறோம். அதுவும் ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம். ப்ராமிஸ். அப்போ எல்லாரும் சொல்லுங்க, நான் ஸ்கூல்ல கேஜெட்டை யூஸ் பண்ண மாட்டேன். இனிமே நீங்க ஸ்கூல்ல கேஜெட்ஸோட விளையாட மாட்டீங்க. அட நீங்க இல்ல, நாங்க என்ன சொல்லுங்க. இனிமே நாங்க ஸ்கூல்ல கேஜெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்.
சார் இப்பவாவது சேலரி கொடுங்க சார். சேலரியா? பட்டேல், சேலரி செக்ல சைன் வாங்கிக்கப்பா. டெய்லி அதை வச்சுக்கிட்டு தானே சுத்துவேன். சார் இதை நான் எவ்வளவு நேரமா உங்க பின்னாடி எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப சார் சைன் பண்ணுங்கன்னு அப்பவே என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? அப்பதானே எனக்கு புரியும்.